சிம்பிளாக ஒரு இந்த பார்டரை வச்சு ஸ்லீவுக்கு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஒரு கைக்கு எடுத்ததுக்கப்புறம் மீதி கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். அந்த பார்டரை வச்சு ஒரு சும்மா மேலே வந்து ஒரு டிசைன் ஒன்று பார்க்கலாம், கோன் மாதிரி. இப்போ அது நான் எப்படி வச்சுருக்கேன், அப்படி ஒரு ஸ்லீவ் வந்து தைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி வச்சுருக்கேன்னு. சாரீ கலர்லேயும் எடுத்து வைக்கலாம். நான் வந்து பார்டர் வந்து மீதி இருந்தது, அதனால ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து தைச்சி வச்சுருக்கேன். இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு போடும்போது. இதில் வந்து நமக்கு வந்து பாம்பாம் டிசைன் வேணும்னா தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து நெட்டு பார்டராக இருக்குது. இப்போ இது ரெண்டாக வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இந்த அளவுக்கு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்போ அதை ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக ஊட வந்து கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ அதை கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நல்ல அகலமான பார்டர் வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க, அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ இதுக்கு வந்து உள் துணி வந்து ஒரு பீஸ் வந்து, அதாவது லைனிங் பீஸ் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த இதில் போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த பீஸ் வந்து திருப்பிக்கிறங்க, இந்த மாதிரி வந்து திருப்பிக்கிறங்க. கரெக்டாக ரெண்டு பக்கமும் கிளாத் வர்ற மாதிரி பார்த்துட்டு திருப்பிக்கிறங்க. இப்போ இதை வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இதை அப்படியே மடிச்சுக்கிறங்க. மடிச்சுட்டு இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. சுற்றி தையல் ஓட்டிடுங்க. மேலே இருக்கிற பீஸை வந்து கட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு இதை கட் பண்ணி இதை எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து பீஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு வந்து தைக்கிறத பார்ப்போம். நான் இது வந்து பெரிய ஸ்லீவ் ஜாயின் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து அந்த ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணமே அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்து அதை எடுத்துக்கிறோங்க. இந்த அளவுக்கு அதை கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சு, இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அளவு. இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஒரே மாதிரினா ரெண்டு ஸ்லீவையும் ஒன்றா போட்டு கரெக்டாக மார்க் பண்ணி, இப்போ எந்த அளவுக்கு நமக்கு இறக்கம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து அதை வந்து வச்சு தைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ரெண்டு பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்து தைச்சிருவோம். நீங்கள் சாரியில் வந்து இன்னொரு பக்கம் கலர் இருக்குது எடுத்து தைக்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை வந்து தைச்சிக்கலாம். இப்போ ஜாயிண்ட் வந்து இந்த பக்கம் போட்டிருக்கோம்ல, அது வந்து இந்த மாதிரி வரணும், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வரணும். இதை மடித்து தைக்கிறேன். நான் வந்து கீழே வந்து கரையை மாத்திரம் மடித்து தைக்க போகிறேன், வச்சு திருப்பலை. அதனால் இந்த அளவுக்கு வந்து கிளாத் வந்து விட்டுருவேன். இதை இப்படியே வந்து மடித்து தைக்கணும். அதுக்காண்டி இந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து ரொம்ப சிம்பிளான வேலை தான். கரெக்டாக அதுக்கு நேராக கொண்டு வந்து திருப்பிட்டு இப்போ இதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டாக அந்த மூலையை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து அப்படியே திருப்பிடலாம். நம்ம வேறு எங்கேயும் தையல்லாம் போட வேண்டாம். இதை அப்படியே வந்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு நல்லா நீட்டாக வந்து உதறிடுங்க. உதறிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. ஸ்லீவை வந்து நீட்டாக எடுத்து விட்ருங்க. நமக்கு எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டுருக்கோமோ கிளாத், அந்த அளவுக்கு வந்து அதை நீட்டாக திருப்பி விட்டு எடுத்து விட்ருங்க. இப்போ இதை வந்து முதல்ல இதை அப்படியே மடித்து அடிச்சிருங்க. அதாவது லைனிங்கை மடிக்கக்கூடாது, மெயின் பீஸை மாத்திரம் இதை மடித்து அடிச்சிருங்க. இதை வந்து படிமானமாக 2 தையல் வந்து போட்டுருங்க. இதை வந்து நீட்டாக கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஓட்டிடுங்க.
இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து வந்துடும். இப்போ இந்த டிசைன் எடுத்து கரெக்டாக அதில் வந்து உள்ளர அளவு பார்த்துட்டு வச்சுக்கிறோங்க. எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த ஜாயிண்ட் வந்து சென்ட்ரு வரணும். கரெக்டாக அந்த சென்ட்ரு கணக்கு பண்ணிக்கிறோங்க. கீழேயும் வந்து தைக்கிறதுக்கு கிளாத் வேணும். இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு பார்த்துட்டு நல்லா நீட்டாக வந்து வச்சுருங்க. 2 பக்கமும் தையலுக்கும் கிளாத் வேணும். அதை கணக்கு பண்ணிக்கிறோங்க. கணக்கு பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து தையல் போட்டுருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். அதில் இப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பக்கமும் இருக்கிற இந்த உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து அந்த டிசைன் மாத்திரம் நல்லா நீட்டாக ரெடி ஆயிரும். 2 ஸ்லீவும் பாருங்கள். சும்மா அந்த வேஸ்ட்டாக போகிற கரையை இந்த இதில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த பாம்பம் டிசைன் வேணும்னா தாராளமாக அதில் வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் வந்து சாரீ கிளாத்தை, அதாவது சாரியில் வந்து 2 கலர் இருக்கும், அதில் வந்து ஒரு கலர் எடுத்து இந்த மாதிரி இதில் வந்து வச்சுக்கலாம் ஸ்லீவுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.